வன்னியர்களுக்கு அன்புமணி எதுவும் செய்யவில்லை என்று அனைத்திந்திய பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ராமமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். 200 என்று சொல்லியிருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள். அதையும் தாண்டி வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நாங்கள் பாடுபடுவோம். எங்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் பயணித்து இந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி இதனுடைய ஆட்சி ஏன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே எங்களுடைய தேர்தல் பிரச்சார பணி இருக்கிறது. நாங்கள் தேர்தலில் தொடர்ந்து அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காடுவெட்டி குருமகள் விருந்தாம்பிகை, பாமக தலைவர் அன்புமணி காசுக்காகவும் சீட்டுக்காகவும் தான் ஒவ்வொரு கட்சிக்கும் செல்வதாக கூறினார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செஞ்ச அநீதியை தான் நான் எல்லா கிராமமா போய் வீடு விட எல்லா மக்களுக்கும் சொல்றேன். ஏன்னா போன தடவை எலெக்ஷன் அப்ப நாங்க போய் சொல்லக்குள்ளேயே அவ்வளவு வரவேற்பு வந்துச்சு. இப்படிதான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத மக்களே எல்லாருமே சொன்னாங்க. இங்க வந்து பாக்குறது இல்ல, எங்க குடும்பத்துல இருந்து அந்த கட்சிக்கு போய் அவரால் ஏமாந்து வந்திருக்காங்க, உங்க அப்பா இப்படிதான் வந்திருக்காங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அன்புமணி அவர்களை தோற்கடிக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கமாவே இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் டெபாசிட் காலியாக வைப்போம் கண்டிப்பா.